ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் போய் ஹல்லேலூயா. 6 நாள் நாம் வேலை செய்கிறோம் நம்முடைய சொந்த காரியத்திற்காக. ஆனால் ஏறானாலோ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஓய்வு நாள். அதை நாம் அமர்ந்து கனி கூர்ந்து நாம் அவரை ஆராய்ந்து நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க ஓய்வு எல்லாம் ஒழிச்சிட்டாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். விசுவாசனாகிய உங்களுக்கு இந்த வசனம் உங்கள் மனதிலே சரியான இருதயத்திலே இது எழுதப்படும்படியாக நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 56வது அதிகாரத்திலே ஏசாயா 56வது அதிகாரத்திலே 6 வசனம் மேல வாசிக்கிற பாருங்க. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரின் நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சல் ஆக்காதபடி ஆசிரித்து என் உடன்படியை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திர அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் சபை வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவலாகி நமக்கு ஒரே ஒரு நமக்கு கனவுன்னு சொல்றதை விட நமக்கு வைராக்கியம் எங்க இருக்கணும்? நம்மெல்லாம் பரலோகத்திலே நம் தேவனோடு நாம் இருக்கணும். அவரோடு நாம் செல்லணும். அவரோடு செல்லணும். எங்க சென்றாலும் நாம் பாட்டை பார்க்க அவரோடு செல்லணும். அது ஒரே ஒரு ஆசை தான். இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கின்றேன். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, பரலோகத்தில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் வருவீர்கள்? எங்கே நீங்கள் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமெல்லாம் ஒரிஜினல் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. நாம் அந்நிய புத்திரனாக இருந்து நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள். நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அந்நிய புத்திரர்கள். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, அந்நிய புத்திரனாக இருக்கிற நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நீ விசுவாசித்து நானே மெய்யா தேவன் என்பதை நீ விசுவாசித்து ஹல்லேலூயா நீ ரட்சிக்கப்பட்டு நீ வருவாயானால் நான் என்ன பண்ணுவேன்? அது கூட என்ன பண்ணணும்? உடன்படியை பற்றி கொண்டிருக்கிற நம்ம எல்லோரும் ஓய்வு ஆசைக்கு நாம் அனைவரும் எங்க இருப்போம்? நாம் அவருடைய சபை வீட்டிலே இருப்போம். நமக்கு நிச்சயம் நமக்கு உண்டு. நாம் எங்கே இருக்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. நாம் அவருடைய சபை வீட்டிலே ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் ஜபம் போய்கொண்டே இருக்கும். தூபம் போல போய் ஜபத்திலே இருப்போம். ஹல்லேலூயா. என்ன ஒரு சாக்கியம் பார்த்தீங்களா? நான் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறேன், ஓய்வு நாளையும் ஆசரிக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டால் எனக்கு நிச்சயம் வேண்டும். ஓடும்பொழுது நிச்சயம் நமக்கு தெரியணும் நாம் பரிசு கொள்ளலாம் அடைய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஏதோ ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, ஓடினோம், ஜெயிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி இல்லை. ஓட்டப்பந்தெல்லாம் ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தின் மாம்ச இச்சைகளை ஜெயிக்கும்படியாக நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குதான் இந்த ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் நீங்கள் ஆசரிங்க, ஆசரிச்சு பாருங்க. பரிசுத்த தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் உங்களை என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாள். ஆண்டவரே, இந்த நாளில் நான் பரிசுத்தமாக வேண்டும். என் எண்ணங்கள், என் சிந்தைகள், என் பேச்சுகள், என் நடக்கைகள் எல்லாம் நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும். பிதா சொல்லி இருக்கிறார் அல்லவா, எல்லோரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இல்லையா? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதுதான் நம் தேவனுடைய பிரதான அல்லையா ஒரு பண்பு, அன்பு, பரிசுத்தம். என்றால் அவர் பரிசுத்த என்ன பண்றாங்க? பரலோகத்திலே போட்டுறாங்க, பரிசுத்தர் 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 நித்தமும் விடாமல் போட்டுறாங்க. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்க தேவையில்லவர் பரிசுத்தமுள்ள தேவன், ஸ்திரீகள் கடைபடாதவர். அல்லையா? ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து பிறக்காதவர். அல்லையா? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து அல்லையா அவர் நமக்காக நம்ம பாவம் இல்லாமல் அவர் சிலுவையில் சுமந்து அல்லையா நமக்காக ரத்தம் சிந்தி ரத்தத்தால் நாம் என்ன பண்றோம்? நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அன்று அந்த ஒரு நீதிமான் சிந்தப்பட்ட ரத்தம் உலகம் எங்கும் பரவி போய் அல்லையா இன்றைக்கு எத்தனையோ கோடி கிறிஸ்துவர்கள் அல்லையா. அவர் யாருங்க? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் கேட்கறதா
என் இடத்தில் பா என்று உங்கள் எவன் சொல்ல முடியும் என்று அவன் ஆண்டவர் தைரியமே கேட்கிறார். இன்னைக்கு நீங்கள் நான் அந்த மாதிரி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நாம் சிந்தையிலே பாவம் செய்கிறோம், கண்களிலே பாவம் செய்கிறோம், உலகத்தின் இச்சைக்கு நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவெல்லாவற்றும் நம்ம வெளியே வர வேண்டும். பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த ஓய்வு நாம் ஆசரிக்க அல்லையா அவர் தெய்வீக சமாதானத்தில் நம்மில் காணப்படுகிற சகல அந்தகாரம் அல்லதுக்கு அவர் நீக்கி போட்டு அவர் பரிசுத்த ஆவியானுடைய குணங்களை நமக்குள்ளாக ஊற்றுவார். அல்லையா ஊற்றுவார், நிச்சயம் ஊற்றுவார். நீங்க நாம் ஆசைப்பட்ட அதை செய்வார். கேட்க எவன் பெற்றுக்கொள்ள முதல் சொல்லுகிறது அல்லவா? நீ கேட்டையா, நீ பெற்றுக்கொண்ட. கேட்கணும். இன்னைக்கு ஒருவேளை கேட்கலாம், தேவனுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். நீ கேட்கிறியா இல்லையா அதை அவர் பார்க்கிறார். அதான் வசனம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். இல்லையா? பாருங்க, இந்த ஏசாயா 56 அதிகாரத்தில் 6-7 வசனம் வாசித்த பிரகாரமாக நான் பரலோகத்துக்கு போய் நான் எங்க இருப்பேன்? அவனுடைய சபை வீட்டில் இருப்பேன், நிச்சயம் எனக்கு உண்டு. அந்த வசனத்துக்கு மேல 4-5 வசனம் என்ன பண்ண இது கொடுத்துருக்கேன், அண்ணர்களை குறித்து. அதாவது திருமணம் செய்யாத ஸ்திரீகளால் தம்மை கரைபிடித்துக் கொள்ளாத அண்ணர்கள் எங்க இருப்பாங்க? அவங்க இன்னும் அதிகமான இடம், இன்னும் அவருடைய குமாரன் குமார்த்தைகளும் இடத்தை பாகம் கீர்த்தியும் புகழ்ச்சி நான் என்ன பண்ண அவங்களுக்கு நான் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க யார்? அவங்க ஸ்திரீனால் கரைபடாத ஓய்வு ஆசிரியத்தை அவர் உடன்படிக்கை பட்டிக்கொள்கிற அண்ணர்களுக்கு மிக சிறந்த இடம் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. வேற வழி இல்லை. இனி நாம் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. திருமணம் ஆயிடுச்சு, நம்ம விவாகரத்து செய்யக்கூடாது, தேவன் மனிதனை பிரிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? இருக்கிற வாழ்க்கையிலே ஒருவர் நேசித்து புரிந்து கொண்டு நாம் பரிசுத்தமான வாழ்வோமானால் நமக்கு அந்த இடம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயம் நமக்கு அந்த இடம் கிடைக்கும். ஒருபோதும் அந்த இடத்தில் நாம் தவறிவிடக்கூடாது. ஆனால் இங்கே நம்ம எங்க இருக்கணும்? சபை வீட்டில் இருக்க வேண்டும். நித்தம் நம் தேவனோடு உறவாடி நித்தத்தை அவரோடு நாம் பாட்டு பாடிக்கொண்டே நாம் அவசரப்படாமல் செல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவனாயகத்தை எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பார்த்தீங்களா? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு நெஞ்சோடு பார்க்க முடியாது. நம்மள யாருங்க? நரகத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்மளை என்ன பண்றாங்க? நரகத்தின் பிள்ளை, விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள். நம் தாய் தகப்பனை யாரு? விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்த அருவருப்பான காரியம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதிலிருந்து இன்று உங்களின் எண்ணெய் அவர் பிரித்தெடுத்தாரே, அது நோக்கத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், அது பரிசுத்தத்துக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. தினத்தை நாம் அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். நாம் தேவனை நாம் துதித்து 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 நம்ம என்ன செய்யணும் சொல்ல பார்க்கலாம்? நம் பாவத்தை எல்லாம் அவர் அகற்றி விட்டார் அல்லவா? நம் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் அல்லவா? நம் அக்கிரமம் எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் அல்லவா? என்ன பண்ணாரு? நம்ம அக்கிரமத்தை மன்னித்தார், பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்துக்கும் அந்த ஒரு நிச்சயம் வேண்டும். என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என் அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அது நினைத்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. இந்த பாடலை ஆண்டவர் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், மேலே சர்ச்சில் உட்காந்துட்டு, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா? என் நிச்சயம் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே, என் பாவம் மன்னிக்கப்பட நிச்சயம் தர சொல்லும்போது ஆண்டவர் இந்த பாட்டை அவர் உடனடியாக இந்த பாடலை அவர் கொடுத்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் சரி, அது வெண்மையான பஞ்சை போல ஆகும். அல்லேலூயா. அவர் கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார், பாடலை கொடுத்தார். நாம் சேர்ந்து பாடுவோமா இந்த பாடலை? அகற்றிவிட்டார் என் பாவத்தை, மன்னித்து மறந்துவிட்டான் மீறுதல். பாடுவோமா? அகற்றிவிட்டார் என் பாவத்தை, மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதல்களை. அகற்றிவிட்டார் என் பாவத்தை, மன்னித்து மறந்துவிட்டார்
மேகத்தை போல கார்மேகத்தை போல மேகத்தை போல கார்மேகத்தை போல என் பாவம் அகற்றி விட்டாரே முதுகுக்கு பின்னாக ஏந்தி விட்டாரே என் பாவம் அகற்றி விட்டாரே முதுகுக்கு பின்னாக ஏந்தி விட்டாரே ஓ அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை ஜெகத்தை போன பாவங்கள் எல்லாம் அவர்கள் அகற்றி விட்டார் கால்களை போன அக்கிரங்கள் அகற்றி விட்டார் சேர்ந்து படுவோமா என் மீறுதல்களால் நீ காயப்பட்டீரேன் என் அக்கிரமத்தால் நீ நொறுக்கப்பட்டீரேன் என் மீறுதல்களால் நீ காயப்பட்டீரேன் என் அக்கிரமத்தால் நீ நொறுக்கப்பட்டீரேன் அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை ஒரு காலம் நம்ம புரட்சாரிங்க மாம்சை போய் நடந்து அதே என்ன பண்ண நடந்து காவல் விவாதம் கட்டழுத்தம் அல்லவா அதெல்லாம் ஆண்டு நாளை மன்னிக்கிறார் முற்காலத்தில் புரட்சாதிகள் போல வாழ்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லையே முற்காலத்தில் புரட்சாதிகள் போல வாழ்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லையே அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை பாருங்க என் பாவம் ரத்தாம சிவப்பாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை யாரும் ரத்தம் சிந்திக்கிறா என் பாவத்தை மன்னிக்க பாருமா என் பாவங்கள் ரத்தாபர சிவப்பாக இருந்தாலும் கவலை இல்லையே என் பாவங்கள் ரத்தாபர சிவப்பாக இருந்தால் கவலை இல்லையே அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை மேகத்தை போல கார்மேகத்தை போல மேகத்தை போல கார்மேகத்தை போல என் பாவம் அகற்றி விட்டாரே முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாரே என் பாவம் அகற்றி விட்டாரே முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாரே ஓ அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை சிவப்பான ரத்தம் எழுமீக்க உண்டு சிந்தினார் சிலுவையில் இயேசுவானவர் சிவப்பான ரத்தம் எழுமீக்க உண்டு சிந்தினார் சிலுவையிலே இயேசுவானவர் மாசற்ற ரத்தம் எழுமீக்க உண்டு சிந்தினார் சிலுவையில் இயேசுவானவர் குற்றமற்ற ரத்தம் எழுமீக்க உண்டு சிந்தினார் சிலுவையில் இயேசுவானவர் அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார் மீறுதல்களை மேகத்தை போல கார்மேகத்தை போல மேகத்தை போல கார்மேகத்தை போல என் பாவம் அகற்றி விட்டாரே முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாரே
நாம் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். நாம் என்ன பண்ணோம்? நாம் விக்கிரத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அது வெறும் கல்லும் மண்ணும் தான் இல்லையா? அது கண் இருக்கும் பார்க்காது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் பேசாது, தன் ஸ்தானத்தில் அது மாற்றாது இல்லையா? அது வைத்து இடத்திலேயே அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக ரட்சிக்கிறா. நீ உண்மையுள்ள தெய்வத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் கொண்டதனால ரட்சிக்கப்பட்டு நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாம் அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவர் மன்னித்து, பாவங்களை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, நம் அக்கிரமத்தை மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக நம்ம ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். அவருக்கு தீமை செய்யவே தெரியாது. நம் ஆண்டவருக்கு தீமை செய்யவே தெரியாது. நன்மை செய்கிறார் என்ன பண்ணுவார்? சுற்றி திரிந்தார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறாரே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறாவே அவர் காணப்பட்டார். ஏனென்றால் நம் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மாசற்ற குற்றமற்ற தெய்வம், பாவமில்லாத தெய்வம். நமக்காக அவர் பாவமானார். பிதாவாகிய தேவன் அவர் முழுக்க சித்தமானார். அவரை பாடல் உட்படுத்தினார். அப்ப என்ன பண்ண ஆண்டவர் அந்த சிவலை பார்க்கிறார். என்ன பண்றாரு? நம் தம்முடைய சந்ததியை அவர் கண்டு உங்கள் என்னை கண்டவர் நீதி நாட்களா என்ன பண்ணாமல் நீதி நாட்களா அவர் இருப்பார். அவர் சிவலை தங்குவது யாரை பார்த்தாரு? உங்களின் எண்ணெயும் பார்த்தார். ஒருபோது நாம் அதை இழந்து விடக் கூடாது. நமக்கெல்லாம் ஒரே நோக்கம், அவருடைய ஜெப வீட்டில் நம்ம சேர வேண்டும். பல்லவத்தில் நிறைய இடம் இருக்கு. எப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது அந்த பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ரவுண்டா இருப்பாங்க. பண்ணும்போது இந்த பக்கம் 3 அப்படின்னு. ஆனா கூட என்ன பண்ணாங்க? இவன் என்ன பண்ணாங்க? கூட இந்த புரஜாதிகள் அவங்க என்ன வெளியே இருப்பாங்க. அவர்களுக்கும் இதுக்கு சென்ட்ரல் ஆசிரியர் கூடாரம் இருக்கும். அங்க இருக்கிறவங்களுக்கும் இங்கே சென்டராக என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே அவர்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க? அவனா பாலத்துக்கு வெளியே இருப்பாங்க. அப்ப நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவருடைய ஜெப வீட்டிலே இருக்க வேண்டும். ஒரே நோக்கம் அவருடைய ஜெப வீடு. அல்லேலூயா. நான் ஒன்று கேட்கிறேன். சண்டைய மாத்திரம் ஆசிரியர்கள் உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் போதனை சொல்ல முடியுமா? எங்கே இருப்பீர்கள்? வசன ஆதாரத்தோடு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் விசுவாசிகள் நீங்கள் அந்த பந்தையை போல இருந்துவிடக்கூடாது. நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் பாடுவோமா? இந்த பாடலை ஆண்டவர் என்னுடைய பிள்ளைக்கு அற்புதமாக இந்த பாடலை அவரை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோமா? 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று. வீட்டோர காரிலே காரி தரும் திராட்சை செல்வி
மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதி சொல்ல உண்டாக எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களை ஆசீர்வதித்தீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் தேவனாலே முடியாது என்ற உலகத்திலே ஒன்றும் சொல்ல முடியாது. அவரிடத்திலே அற்புத சுகம் உண்டு. அவரிடத்திலே பலம் உண்டு, ஜீவன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, நிம்மதி சமாதானம் உண்டு. இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே அவன் நடத்தி செல்வான். ஏனென்றால் வசனம் அவன் நோக்கி பார்த்த போது பிரகாசம் ஒருவரை வெட்கப்பட்டு போனதில்லை. நாம் தலை தாழ்த்த அவன் விடுவதே இல்லை. என்ன பண்றான்? விடுவதே இல்லை. தலை விடுவ மாட்டார், விடமாட்டார். அவருடைய பிள்ளைகள் நாம் ஆயிற்றே, எப்படி விட்டு விடுவார்? நாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விடுவோமா? இல்லை. அதை விட மேலான தெய்வம், அன்பு கொண்ட தெய்வம், பாசம் கொண்ட தெய்வம். அல்லேலூயா. ஒருபோதும் நம்மை அவர் கைவிட மாட்டார். தேவைகளை சந்திப்பார், வியாதிகளை நீக்குவார், வறுமையை நீக்குவார், சாபத்தை போக்குவார். அல்லேலூயா. நம்மோட பிள்ளைகளாயிரம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் நிவர்த்தி செய்வார். அவரிடத்திலே எல்லாம் சகலமும் உண்டு. அல்லேலூயா. வியாதியா? நோ ப்ராப்ளம். வறுமையா? நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. நோயா? நோ ப்ராப்ளம். மரணமா? நோ ப்ராப்ளம். தரித்திரமா? நோ ப்ராப்ளம். எல்லாவற்றிற்கும் அவர் என்ன பண்ணுவார்? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை நிற்க வைப்பார். நிற்க வைப்பார். பாலான இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தேர்தல் வெற்றி வர்ணனத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவர் என்ன பண்ணுவார்? ஆறுகளை போல மாற்றுவார். ஏதலை போல மாற்றுவார். ஏதலை போல மாற்றுவார். முந்தைய நினைக்க வேண்டாம், பூர்வ சிந்திக்க வேண்டாம். புதிய கத்தை உங்களுக்கு செய்வார். செய்வார். அவர் என்ன பண்ணாரு? வனாந்தரத்தை வழியும் அமர்ந்து வழி ஆறுகளை உண்டாக்குற தெய்வம். வனாந்தரமா எப்படி தண்ணி வருவோம்? கவலை வேண்டாம், ஆண்டவர் கொண்டு வருவார். லட்சம் கடமா எப்படி ஆண்டவர் கொண்டு வருவார்? அடைப்பார். அந்த இவ்வளவு வியாதி இத்தனை வருஷம் வியாதி இருக்கு, பல வருஷம் வியாதி இருக்கு, கவலைப்படாத, ஆண்டவரை நீக்குவார். வியாதியை நீக்குவார். அவர் புதிதாக்குவார். புதிய மனுஷனாய் மாற்றுவார். இல்லையா? பாடுவோமா? கூடாது ஒன்றும் இல்லையே, அவ்வளோ ஒன்றும் இல்லையே. நாம் சேர்ந்து பாடுவோமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சேர்ந்து உற்சாகமாக கூடாதது ஒன்றும் இல்லையே, உமா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உமா கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனம் கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனம் கூடாதது ஒன்றும் இல்லையே. மனுஷனா கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனா கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷனா கூடாதது இயேசுவால் கூடுமே. மனுஷனா கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உமா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உமா கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது
இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சத்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சத்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகம் சுத்தமானாரே, சுத்தமாக என்று சொன்னாரே. குஷ்டரோகம் சுத்தமானாரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாதது உமார் கூடாதது ஒன்றுமில்லையே. படுவோம் கூடாதது ஒன்றுமில்லையே. உமார் கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுவேன். தேவனால் கூடுமே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. உமார் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. உமார் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது
தேவனால் கூட்டுமே மனுஷனால் கூட்டாதது, தேவனால் கூட்டுமே கூட்டாதது ஒன்றுமில்லையே, கூட்டாதது ஒன்றுமில்லையே, கூட்டாதது ஒன்றுமில்லையே, கூட்டாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூட்டாதது கூட்டாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூட்டாதது கூட்டாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூட்டாதது கூட்டாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூட்டாதது கூட்டாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பாருங்க, மத்திய 8ஆம் அதிகாரத்தில் அவர் மலையிலிருந்து இறங்கி வரார். குஷ்டரோகி, 120 வேலைக்காரன், பேதுருவின் மாமி ஜுரம், பிசாசை பிடித்திருந்தோர். இப்ப என்ன பண்ணா அவர் தொடர்ந்து அப்படி அற்புதம் என்ன பண்றாரு, அவரை சுகம் கொடுத்து கொண்டே போகிறார். யாருக்கும் அவர் டைம் சொல்ல, இன்றைக்கு போய் நாளைக்கு வா, 2 வாரம் கழிச்சு 3 வாரம் இல்லை. இயேசு ஒருவரை தொட்டால், இயேசு ஒருவரை தொட்டால், அவர் ஒருவரை தொட்டால் சுகம் நிச்சயம். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி. பாருங்க, 30 வருஷமா வியாதியா இருக்கிற அவனை யாருமே கண்டுக்கல. பாவம் பாவம் பாவம், அந்த பரிதாபம். 30 வருஷமா வியாதிய மனுஷன் ஆண்டவர் தேடி வரா. அவன் வெகு காலம் அவன் இப்ப இருக்கு தேவன் அறிவார், உங்களுக்கும் அவர் அறிவார். வெகு காலமாக வியாதியோ சுகம் இன்னும் கிடைக்கக்கூடிய நிச்சயம் தேவன் தேடி வருவார். விபாலா ஷகந்தார் நிச்சயம் தேடி வருவார். அவர் கைவிட தெய்வம் அல்ல, தெய்வம் அல்ல. கை என்ன பண்ண அவரை விட்டு அவர் வெடிக்கப்படுற தெய்வம் அல்ல. நம் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்க தேவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒரு காலம் வரைக்கும் ஹல்லேலூயா அனுமதிப்பார், ஒரு வேலை அனுமதிப்பார். அது என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ண ஸ்திரப்பட வேண்டும். நம் கிறிஸ்துக்குள்ளாக ஸ்திரப்பட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், அவர் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாரும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ இருந்த மாத்திரம் ஒரு பிரோஜனம் கிடையாது. வாரம் வாரம் சபைக்கு போய் வருவது ஒரு பிரோஜனம் கிடையாது. அது இட்ஸ் எ பேசிக் லெவல். நாம் என்ன பண்ணோம், வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையுடன் புதிய ஆவியுடன் நாம் வளர வேண்டும். இல்லையா? நாம் அப்படி வந்தாலும் என்ன நம்பணும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை நிறைந்து உலகம் முழுவதும் கரை காலம், உலகம் முழுவதும் கரை கரை கரை. நம்மளுடைய ஜீவன் எப்படி வேண்டும், கரையற்ற திரையற்ற பாவமற்ற ஜீவன் இருக்க வேண்டும். அப்போதான் நாம் என்ன பண்ணுவோம், எதிர்கொண்டு செல்லணும். அதை நாம் மறுத்தாலும் ஒருவேளை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை அவரை இளவைப்பா, நம்மளை கொண்டு போவார். நம் ஜீவன் எப்படி இருக்க வேண்டும், குறைகளற்ற பாவங்களற்ற கலைகளற்ற திரையற்ற ஜீவமாக இருக்க வேண்டும். இல்லையா? அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு மாதிரி போவது எல்லா பழக்கமும் ஒன்றும் அப்படியே இருந்தால் அது வேஸ்ட். அது கிறிஸ்துவன் ஆகிறதே வேஸ்ட். ஏமாந்து நாம் போவோம், நிச்சயம் நாம் ஏமாந்து போவோம். இல்லையா? கிறிஸ்து என்றாலே என்னன்னு, பரிசுத்தம். கிறிஸ்து என்றாலே பரிசுத்தம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். என்ன பண்ண இல்லாமல் பலவதிலே போற்றப்படுகின்றார். அவர் கேட்டு சேவனத்தில் என்ன பண்றார், போற்றப்படுகிறார். அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆஹா, என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். வானத்துக்கு சேனை, பூமிக்கு சேனை, இவ் இரண்டுக்கும் ஒரே கர்த்தர் தான். ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போட்டப்படுகிறதே. வசனம் சொல்லுது இல்லையா, நான் என்ன பண்றேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? இல்லையா? முதல்ல நமக்கு பாவம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு. பாவம் இது நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இல்லையா? பரிசுத்தத்தை பாவம் என்றது, பாவத்தை பரிசுத்தம் என்பது, இதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே. இல்லையா? சபைக்கு போக 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 ஒரு 3 வருஷம் தான் என்ன பண்ணோம், நாம் வளர வேண்டும். சீசர்கள் பாருங்க, கொஞ்சம் வருஷம் தான் இருந்தாங்க அவரோட. இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. எல்லோரும் யாரும் என்ன சொல்றாரு, நீங்க உலகமெங்க போய்
எல்லோரும் ஞானஸ்நானம் கொடுக்கல சீஷர் சொன்னார். சீஷர் என்றால் பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? சீஷர் என்றால் அவனோட முதல் தகுதி என்ன பண்ணுவான்? பரிசுத்தம். அவன் பரிசுத்தமா இருப்பாங்க. என்ன பண்ணும்? ஸ்திரீகளால் கரைபட மாட்டாங்க. ஆண்டவர் அதை தான் சொன்னா, உலகம் எங்க போய் ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணாங்க? சீஷராக்குன்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன பண்றாங்க? விசுவாசம் ஆக்கி கொடுத்து அப்படியே இருக்கிறாங்க. ஒரு சபை விசுவாசி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு வேற மூப்பர் வேற. நான் மூப்பராக்கும் இத்தனை வருஷம் 40 வருஷம் மூப்பராகவே இருக்கிறாரு. என்ன பண்ண? அவர் முக்கியம் என்ன பண்ணாரு? மூப்பராகவே இருக்கிறாரு. அப்ப விசுவாசி அது விசுவாசியே அப்படியே கிடக்குது, வருது போகுது. அது விசுவாசமே இருந்து விசுவாசியாக என்ன பண்றது? மடிச்சு போய் இல்லை. கிறிஸ்து நாம் வளர வேண்டும். கொஞ்ச காலம் நாம் கற்றுக்கொள்வதற்கு, வேதத்தை அறிந்து கொள்வதற்கு. ஒன்ஸ் நம்ம அறிந்து கொண்டாலே என்ன பண்ணோம்? நம் சரீரத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ படிப்படம் வளர்ந்து கொண்டே புதிய ஆவியை பெற்று வளர்ந்து கொண்டே நாம் போனோம். வர்றதே விசுவாசி, இருக்கிற விசுவாசி, மறுபடியும் சாகும் போதும் விசுவாசி. அது இருக்கவே கூடாது. கொஞ்ச காலம் என்ன பண்ணணும்? தகுதி மாற வேண்டும், சீஷனாக மாற வேண்டும். நீ சீஷனாக மாற, அதான் ஆண்ட கொடுத்த கட்டளை. உலகம் எங்க போய் நாமதான் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லோரும் சீஷனாக்குங்கள். என்ன பண்ண? விசுவாசி என்ன சொல்லல. விசுவாசி என்பது ஒரு பேசிக் லெவல். சீஷனா மாறணும். நீங்க என்ன பண்ணணும்? சீஷனா மாறணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சீஷருக்கு செய்யாத அற்புத அடையாளங்களா? அல்லையா? நீங்கள் சீஷரா இருந்தால் நிச்சயம் பேய்களை ஓட்டலாம், பிசாசை துரத்தலாம். அல்லையா? நாம் சீஷரா இருந்தால் பேய் துரத்தலாம், பிசாசை துரத்தலாம், நோய்களை சுகமளிக்கலாம். ஆண்டவர் வரத்தை கொடுப்பார். அல்லையா? இரண்டாலும் தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார் அல்லவா, நான் சிந்திக்கிறதை காட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னும் அதிகமா செய்வீங்க. என்னை விட இன்னும் அதிகமா என்ன நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக நீங்க செய்வீங்க. விட சொல்ற தெய்வம் தான் நீங்க நாம் ஆராதிக்கிற தெய்வம். அல்லையா? ஆராதிக்கிற தெய்வம். ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்க அந்த விட ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏசப்பா வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிப்போம், இன்னும் ஆராதிப்போம். கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிப்போம். என்ன டைம்ல எப்ப ஆராதிக்கொண்டே இருப்போம். துதியை சொல்லிக்கொண்டே வரும். என் நாவிலே உங்களுடைய துதி இருக்கும், என் சிந்தையில பரிசுத்தம் இருக்கும். அல்லையா? நான் வந்து கொண்டே இருப்பேன். சோபா நான் வந்து கொண்டே இருப்பேன். என் துதி, என் வாயில துதி, சிந்தையில பரிசுத்தம். நான் வந்து கொண்டே இருப்பேன். ஒரு போதும் அதை கரைபடாத காத்துக்கொள்வேன். அது நீங்க உதவி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கும் பொழுது நிச்சயம் தருவார். நாம் கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். அவர் தராத தெய்வம் அல்ல. இல்லையா? அதை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய சரீரம் அதுக்கு பாத்திரமாக என்னப்பட வேண்டும். நம்ம சரீரத்திலே ஓட்டம் வச்சது என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றலாம், எல்லாம் வெளியே போயிடும். நம்ம சரீரம் ஓட்டை இல்லாத சரீரமாக இருக்க வேண்டும், வெடிப்பு இல்லாத சரீரமாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ணோம்? ஜீவத்தண்ணி ஊத்தனா வெளியே போகாத, நமக்குள்ள இந்த ஜீவ தண்ணீராய் ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு காலம் அது தாகம் எடுக்காது. அல்லையா? ஆண்டவருக்கிற தண்ணி ஜீவத்தை ஒருபோதும் தாகம் எடுக்காது. நித்தியம் நமக்குள்ளாக ஜீவ தண்ணீராக ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லையா? வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை. அது கிறிஸ்துக்காக நாம் வாழ்வோம், கிறிஸ்துவனம் பிரதிபலிப்போம். அங்கே பார்க்கும்பொழுது என்ன பண்ணும்? ஜனங்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் சுபாவத்தை பார்க்க வேண்டும். அல்லையா? நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் உனக்கு சர்வர்ணத்தை அருணாகிய கர்த்தாவே, உங்களை துதிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்கு அந்த நிமிஷத்தில் பேசப்பா. ஆண்டவரே துதித்த ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மக்கத்தினை ஆஸ்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன். நான் ஆஸ்வதிப்பதே பெரிய சொல்லிப்பா. நான் பெருகப்படுகிற சொல்கிறேன். தவறு ஆவிக்குரிய காரியங்கள், உண்மைக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டும்படியாக சொல்லுங்க. பேப்பையத்தோட ஆஸ்வதிக்க ஆண்டவரே. ஒருவரை விடாதிருப்பீராக, ஒரு கிறிஸ்துவை விடாதீங்க சப்பா. எல்லாரையும் கொண்டு வருவீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தில் கொண்டு வருவீராக, உங்களை பெரியாக கொண்டு வருவீராக ஆண்டவரே. அவர் சொல்ல வேண்டும், பாவ வேண்டும், அவர் சொல்ல வேண்டும், சொல்ல முடியாத எங்களை கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறேன்.
நம்மளை ஆராதித்த ஒவ்வொருவரும் நீதாமே நம்மளே நீ பெயராய் தொட்டு நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே நீ அவங்க வாழ்க்கையை பெருக செய்ய வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எல்லாம் நிறைவாக்குங்க, நோய்களை நீக்குங்க, வியாதிகளை நீக்கி போடுங்க, சாபங்களை உடைங்க. அப்பா வாய் பேச முடியாத பிள்ளைகள் கர்த்தர் நீ பேச வைப்பீராக, சிந்தையிலே மாற்றத்தை கொண்டு வருவீராக, நரம்புகளை பலப்படுத்துங்க. தேவனுக்கு எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. உம்மால செய்ய முடியாத ஒன்றுமே இல்லாதவரை இருதய நோய் எல்லாம் மாறட்டும், கிட்னி பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஹார்ட், லிவர் எல்லாம் சரீரம் முழுவதும் கர்த்தரை பலப்படுத்த வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். ஒரு பிள்ளைகள் சுதந்திரத்தோடு ஆராதிக்க, ஒரு பலத்தோடு ஆராதிக்க கர்த்தர் தான் உதவி செய்வீராக. நீ செய்தபடியாக நடி செலுத்தலாம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதிங்க. ஆமென்.